வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரான சைடிஷாக இருக்க போகுது. இந்த கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காயை கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது தான் கோவக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் போட்டு வதக்கி விட்டுடலாம். கோவக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இடையில மூடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோவக்காய் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோவக்காய் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இடையிடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கோவக்காய் இந்தளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கும். தேவைப்பட்டால் அது கூட கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சைடிஷ் கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.